பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. பட நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட கூல் சுரேஷ் அதே நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பாராட்டி புகழ்ந்து பேசியுள்ளார். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை. தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்கப்பா. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும். செந்தமிழன் சீமான் சார், அண்ணே வணக்கம். பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது, சீமான் சௌக்கியமா? இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, இசக்கி சொன்னது. அதில் இல்ல, இதில் அர்த்தம் உள்ளது. இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்களிடம் நான் கேட்டேன், சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வருது அப்படின்னு. அப்போ இயக்குனர் சொன்னாங்க, 2 சிறப்பு விருந்தினர் வராங்க, ஒன்று சீமான், இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல ஒரு திருத்தம். என்ன திருத்தம்னா, சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான், சிரிப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்னா, சீமான் என்றால் எழுச்சி, கூல் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி, நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, நான் எதுக்கு சீமான் அண்ணனை இந்த இடத்துல ஏதோ ஜால்ரா போட்டு ஏதோ பெருமையா பேசுறாரு போல அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். கமெண்ட்ல சில பேர் கூட அந்த மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு உண்மையிலேயே தகுதியான ஒரு மனிதர் என்றால் அது செந்தமிழன் சீமான் அண்ணன் மட்டும்தான். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள யாரை எடுத்துட்டாலுமே சரி, இந்த பரமசிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். காரணம், பாத்திமா பரமசிவன், பரமசிவன் பாத்திமா, பரமசிவன் ஆண், பாத்திமா பெண். தமிழகத்தில் 234 தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்க, தட்டியா 234 தொகுதியிலுமே சரிசமமாக ஆண் 117, பெண் 117 கொடுத்தாங்களா? இப்ப சொல்லுங்க, பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான். மொழியில பேர் வச்சுக்கிறது கூச்சப்பட வேண்டியது இல்ல. நீங்க நல்ல பேரு, அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள். அடுத்து என்னுடைய தம்பி கூல் சுரேஷ், என் மண்ணுக்காரன், என் மேல பெரிய பாசம் கொண்டவன். என்ன மனசுல பட்டதை கூச்சமெல்லாம் பேசுவான். அது மற்றவங்களுக்கு வெறுப்பா இருக்கு. இப்ப என்னையெல்லாம் பார்த்தா சில பேருக்கு அருவறுப்பா இருக்கு, வெறுப்பா இருக்கு. என்னத்தையோ பேசி கிடக்குறாப்புல இந்த ஆள் அப்படின்னு. அது மாதிரிதான் அது அவனுடைய இயல்பு. அவனுடைய இயல்பு, அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான், நல்ல மனிதாபிமானம் இருக்கு. இருக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்ல. என் பாட்டன் ஆதி பெரும்பாட்டன் கைகட்டுறது சரியா இருக்காது.